என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி. டோட்லேருந்து ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்கு உண்டான சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அதாவது சிறப்பு துணைத் தேர்வு. இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏப்ரல் 2025 நடந்த செமஸ்டர் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீஸ் கட்டியிருக்கணும். செகண்டு நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். இந்த வாய்ப்பு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அந்த ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் அரியர் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 6 மாத காலங்கள் ஆகும். அடுத்த செமஸ்டரில் தான் நம்ம எழுத முடியும். இப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு 6 மாதம் வந்து வேஸ்ட் ஆகும். பிஇ பிடெக் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வருஷ பக்கம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிருங்கிறதுக்காக சிறப்பு துணைத் தேர்வு ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எழுதலாம்னு சொல்லி இந்த வருஷம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏப்ரல் 2025 ஃபீஸ் கட்டியிருக்கிறவங்க வந்து எழுதலாம். சார் நான் வந்து முன்னாடியே பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட் சார், நான் இப்போ இப்போ இந்த எக்ஸாம் எழுத முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 2025 இந்த செமஸ்டர் எக்ஸாம் நடந்தது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து எழுத முடியும். இதுக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆகிருந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே ஏப்ரல் 2025 நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டியிருக்கணும். சரிங்களா? சரி, இந்த எக்ஸாம் சார் எப்படி சார் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இது ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்ட் ஆகக்கூடிய நாள் வந்து ஜூன் 18/6/2025 புதன்கிழமை வந்து நீங்கள் வந்து அதிலேருந்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள்னு கேட்டிங்கன்னா 23/6/2025 திங்கட்கிழமை நைட் வந்து 11:59 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஹால் டிக்கெட் வந்து ஜூன் 25/6/2025 புதன்கிழமை வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தியரி எக்ஸாம்ஸ் வந்து எப்போ இருந்து நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 30/6/2025 திங்கட்கிழமையிலேருந்து 16/7/2025 புதன்கிழமை வரைக்கும் தியரி எக்ஸாம்ஸ் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து 17/7/2025 வியாழக்கிழமையிலிருந்து 25/7/2025 வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு உண்டான ரிசல்ட் எப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா 30/7/2025 புதன்கிழமை ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சார் நாங்கள் இப்போ எக்ஸாம்ஸ் எழுதிட்டோம் சார், நாங்கள் அரியர் வந்துருச்சு, ஆனால் நாங்கள் ரீவேல்யூஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த ரிசல்ட் எப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் எப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஜூன் 18/6/2025 புதன்கிழமை சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரீவேல்யூஷன் ரிசல்ட் கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடியே வந்து விட்டுருவாங்க. நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஏதாவது அரியர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சார் இது அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான கட்டணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது விண்ணப்ப கட்டணம் வந்து 30 ரூபா. இப்போ ஒரு பாடத்தில் மட்டும் ஃபெயில் ஆயிருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான எக்ஸாம் ஃபீஸ் வந்து 65 ரூபா. இப்போ நீங்கள் 2 பாடத்தில் ஃபெயில் ஆயிருக்கீங்கன்னா 65 + 65 வந்து நம்மளுக்கு எவ்வளோ 130 ரூபா, ப்ளஸ் வந்து விண்ணப்ப கட்டணம் 30 ரூபா சேர்த்து 160 ரூபா வந்து நீங்கள் கட்டணும். இப்போது இது வந்து என்னென்னா, இந்த சார் இதுக்கு உண்டான வெப்சைட் என்ன சார், எந்த வெப்சைட்டில் போய் இதை வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, dipexamstndt.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபீஸும் நீங்கள் இதில் தான் கட்டணும். ஹால் டிக்கெட்டும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் தான் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். dipexamstndt.in இதில் தான் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 38 மாவட்டம், அப்புறம் புதுச்சேரி, இந்த காரைக்கால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ஸ் கேட்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கும். நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்குள்ளே மட்டும்தான் அந்த சென்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் சென்டர் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணுற டிஸ்ட்ரிக்ட்லேயே இது வந்துடும். இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் சார் நான் தியரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த சென்டருக்கு கிளிக் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணுறீங்களோ அது கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் போய் நீங்கள் போய் எழுதிக்கலாம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் பொறுத்தளவு நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜில் தான் நீங்கள் போய் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுத முடியும். சரிங்களா? தியரி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் தான் ஒரு காமன் சென்டர். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அங்கே தான் நீங்கள் போய் எழுத முடியும். இப்போ வந்து என்னோடய சார் டைம் டேபிளில் சார் எதில் சார் தெரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, dte.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து என்னென்னா தியரி எக்ஸாம்ஸ்க்கு உண்டான டைம் டேபிளில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான டைம் டேபிள் பொறுத்தளவு நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜில் போய் நீங்கள் டீச்சர்ஸை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இது சம்மந்தமாக ஜூன் ஜூலை இந்த 2025 பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கு உண்டான சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. dipexams
tndte@gmail.com இதில் வந்து என்னென்னா நீங்கள் மெயில் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சேனல் பொறுத்தளவு பேசிக் அதாவது மேத்தமெட்டிக்ஸில் பாஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கும் கொடுத்துருக்குறேன். ஈஸியான மெத்தடில் வந்து சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் மேக்ஸ் பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. அதுக்குண்டான லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.